சர்ச்சில் வந்து பியூர் டாக்டர்னு சொல்லிட முடியாது. எப்படி ரோமும் அப்படி இருக்கோ அதுவும் அப்படியே தான் இருக்கு. ஸோ ஆங்கிலிக்கன் சர்ச் அப்பதான் உருவானது. இன்னைக்கு நம்மளோடதுல இருக்க சிஎஸ்ஐ சிஎன்ஐ அதெல்லாமே ஆங்கிலிக்கன் சர்ச் அப்படி ஆரம்பிச்சது. அப்போ இந்த பிஷப் ஆஃப் ரோம் என்ன பண்ணிட்டாரு, நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பதவியா இருக்கணும், அதிகாரத்தை எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு புது டைட்டில் எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து அந்த டைட்டில் என்னன்னா போப் அப்படிங்கிற பேரு. அது லத்தீன்ல பாப்பா அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வருது. போப் அப்படின்னாக்கா ஹோலி ஃபாதர், ஃபாதர் அப்படிங்கிற அர்த்தம், ஃபாதர் அப்படிங்கிற அர்த்தம். அப்போ போப்புனா ஃபாதர் அப்படின்னு அது வச்சுக்கிட்டதனுடைய நோக்கம் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, எல்லா சர்ச்சில் இருக்கிற மற்ற பிஷப்புங்களும் தனக்கு கீழே தான் இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் அவர் எல்லாரையும் கீழ்ப்படுத்தி அவர் போப்புங்கிற பதவிக்குள்ளார வந்தார். அப்ப இந்த மாதிரி இருந்த போது 8வது நூற்றாண்டுல AD 8th century 8வது நூற்றாண்டுல ஒரு போப் பதவிக்கு வந்தாரு. அவருக்கு பேரு போப் ஸ்டீஃபன் தி செகண்ட். போப் ஸ்டீஃபன் தி செகண்ட் இதெல்லாம் நீங்க சில நல்லா தெரிஞ்சு வச்சுக்குங்க. இந்த போப் ஸ்டீஃபன் தி செகண்ட் பதவிக்கு வந்தோடனே அவர் ஒரு டாக்குமெண்ட்டை பொய்யா எழுதினாரு. அந்த டாக்குமெண்ட்டுக்கு பேரு த டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டீன் அப்படின்னு பேரு. த டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டீன். அவர் அந்த டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, கான்ஸ்டன்டீன் 300வது வருஷத்துல ராஜாவா வந்தாரு. கான்ஸ்டன்டீன் 300வது வருஷத்துல ராஜாவா வந்தாரு. அப்ப அவர் என்ன எழுதி வச்சுட்டாரு அந்த டாக்குமெண்ட்ல, கான்ஸ்டன்டீன் ராஜாவா வந்த போது அப்ப போப்பா இருந்தது யாரா, போப் சில்வெஸ்டரா. இந்த போப் சில்வெஸ்டர் தான் கான்ஸ்டன்டீனுக்கு கிறிஸ்டியனாக்கி அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து அவரை வளர்த்து விட்டாராம். அவர் வளர்த்து விட்டதுக்காக நன்றி கடனா கான்ஸ்டன்டீன் என்ன பண்ணிட்டாராம், ஒரு லேண்டை போப்புக்கு அவர் கிஃப்டா கொடுத்துட்டாராம். அதுக்கு பேரு தான் தி டொனேஷன் ஆஃப் கான்ஸ்டன்டீன். அப்படி ஒரு பொய்யான டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜ் பண்ணதோட மட்டும் இல்லாம இவர் என்ன பண்ணிட்டாரு, அத பிரெஞ்சு ராஜாவோட அவர் கொஞ்சம் கூட அவருக்கும் இவருக்கும் சில அண்டர்ஸ்டாண்டிங்ல இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த ஏரியா எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படி வந்தது தான் வேட்டிக்கன். உங்க எல்லாருக்கும் தெரியும், ரோமன் கத்தோலிக்க சர்ச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, வத்திக்கான்ல இருக்கு. அது எங்க இருக்கு, இத்தாலியில இருக்கு. இத்தாலியில ஒரு தனி பீஸ் ஆஃப் லேண்ட். அந்த லேண்டை யாருக்கும் கொடுக்கல. இட் இஸ் a forged document அப்படின்னு சொல்லி அந்த வேட்டிக்கன் அப்படிங்கிற அந்த பேர்ல அவர் வந்துட்டாரு. 756வது வருஷம் வேட்டிக்கன் அப்படிங்கிற ஒரு ராஜ்யத்தை நிறுவி ஏறக்குறைய போப் அதுக்கு ராஜாவாயிட்டாரு. எந்த மதத்திலையும் இல்லாதபடிக்கு எப்படி ஒரு நாட்டுல ஒரு ராஜா, ஒரு மினிஸ்டர், ஒரு எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஒரு நிதி அமைச்சர் எல்லாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் எல்லாம் இருக்கு. அதை நீங்க ஒரு நாளைக்கு போய் அந்த படங்களெல்லாம் நீங்க பாருங்க கூகுள்ல, அதுல எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு, மொத்தத்துல ராஜாவா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காரியத்தை நான் இந்த சூழ்நிலையில உங்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதாவது இந்த சபை அநேகருடைய ரத்தம், இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க துணிச்சலா நின்று ரத்தத்தை சிந்தினவங்க. அப்பேற்பட்ட சபைய இப்ப என்னவாயிடுச்சு, அது ஒண்ணுமே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. வாசிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 6வது வசனம். லூக்கா 4:6. இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையையும் உமக்கு தருவேன். இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பிசாசு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் இந்த உலகத்தின் ராஜ்யத்தெல்லாம் காண்பிச்சு, நீ என்ன வணங்குனா இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுத்துருவேன்னு. இயேசு கிறிஸ்து அதுக்கு கட்டுப்படலை. ஆனா அன்னையிலிருந்து காத்துக்கிட்டு இருந்த பிசாசு ஒரு மனுஷனை அது என்ன பண்ணிருச்சு, அடிபணிய வச்சிருச்சு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, பிசாசுக்கு அடிமைப்பட்டு இப்படியெல்லாம் கொடுக்கவே இல்லை,
ராஜாவாகிறதெல்லாம் நமக்கு ஒத்து வராத காரியம். கர்த்தர் நம்மள உலகத்துல ராஜ்யத்தை கட்ட சொல்லல. அவருடைய ராஜ்யம் ஆவிக்குரிய ராஜ்யம், அதைத்தான் அவர் கட்ட சொல்லி இருக்கிறாரு. ஏன்னா நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா மத்தேயு 20வது அதிகாரம், மத்தேயு 20வது அதிகாரம் 25, 26, மத்தேயு 20, 25, 26. அப்பொழுது இயேசு அவர்களை கிட்ட வரச் செய்து, புறஜாதியருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். அப்போ கர்த்தர் சொல்றாரு, நமக்கு அப்படிப்பட்ட ராஜ்யம்லாம் நமக்கு கிடையாது, அப்படிப்பட்ட லீடர்ஷிப்பும் இல்லை. நான் இங்க இருக்கிற எல்லாருக்குமே சொல்றேன், நீங்க எந்த விதத்திலையும் லீடர்ஷிப் எடுத்திருந்தீங்கன்னாக்கா நீங்க அதிகாரம் செய்யலான்னு மட்டும் நினைக்காதீங்க. தட் இஸ் நாட் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அட் ஆல். அது உலகத்தா இருக்கு, அவங்க தான் அப்படி செய்வாங்க. ஒருவேளை நீங்க பணக்காரவங்களா இருக்கலாம், படிச்சிருக்கலாம், உங்களுக்குன்னு ஒரு அதிகாரமும் கொடுத்துருக்கலாம். அதை வச்சு நம்ம ஒரு நாளும் அதை வச்சு நம்ம பெரியவங்களா இருக்க முடியாது. நம்ம தாழ்ந்து எல்லாரோடையும் அகாமடேட் பண்ணி போகணும். த கிறிஸ்டியன் லீடர்ஷிப் இஸ் டிஃப்ரெண்ட். அதை நமக்கு தெரியாத வரைக்கும் நம்ம உலகத்தார் போலதான் இருப்போம். கர்த்தருடைய சித்தம் இது கிடையவே கிடையாது. எங்கேயோ ஒரு ராஜ்யத்தை கட்டி அதுக்கு ராஜா போல இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம அப்போஸ்தலனாகிய பவுல், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் கடைசியா அவர் ரோம நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. கடைசியா ரோம நோக்கி போய்கிட்டு இருக்கிறாரு. போறதுக்கு முன்பா எபேசு சபையில இருக்க மூப்பர்களையும் தலைவர்களையும் கூப்பிட்டு அவர் ரொம்ப கண்ணீரோட ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போனாரு. அதுக்கு பிற்பாடு அவர் அவங்களெல்லாம் பார்க்கல. அவர் சிறை சேதம் செய்யப்பட்டு இந்த சுவிசேஷத்துக்காக மரணமானார். 20வது அதிகாரம் 29, 30 என்ன சொல்லியிருக்கிறாருன்னு பாருங்க. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். அப்போ அவர் சொன்னாரு, உங்கள யார்கிட்ட சொல்றாரு? லீடர்ஸ் கிட்ட சொன்னாரு. நீங்க எனக்கு ஒரு ஃபாலோயிங், என் பின்னாடி 4 பேர் வரணும்னு சொல்லி தவறான போதனைகளை போதிச்சு என்ன பண்ணிருவீங்க? மந்தைய சிதறடிப்பீங்க அப்படின்னு. பின்னாடி நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா பவுல் என்ன சொல்றாரு? 3 வருஷம் உங்க மத்தியில கண்ணீரோட நான் ஊழியம் செஞ்சிருக்கிறேன். ஆனா அவர் வார்ன் பண்ணிட்டு போனாரு. அவர் செஞ்சது தான், அவர் சொன்னது தான் அன்னைக்கும் நடந்தது, இன்னைக்கும் நடக்குது. நான் தயவு செய்து உங்ககிட்ட சொல்றேன், நீங்க எந்த சபையில அங்கத்தினரா இருந்தாலும் சரி, அந்த சபையினுடைய போதனை என்னன்னு பாத்துக்குங்க. எந்த இடத்துலையுமே அந்த போதனை சரி இல்லைன்னா டோன்ட் பி a part of that church. I challenge you today. நான் இன்னைக்கு எனக்கு கடமை இருக்கு. நீங்க ஒருவேளை நாளைய கிளாஸுக்கு என்ன கூப்பிடலனாலும் பரவாயில்ல, நான் இன்னைக்கு கர்த்தருக்கு கணக்கு கொடுக்கணும். நான் சொல்றேன், இந்த வேதத்துக்கு புறம்பான சத்தியங்களா இருந்தாலும் டோன்ட் பி தேர். கர்த்தர் நாளைக்கு உங்களை கேட்பாரு. நான் இன்னைக்கு உங்களுக்கு சாட்சியா சொல்றேன். அதை பவுல் சொன்னதுதான் நடந்தது. அன்னைக்கு அப்படிதான் செஞ்சுட்டாங்க. யாரு செஞ்சது? மந்தையில இருந்தவங்க செய்யல, லீடர்ஷிப் அந்த ஆசைக்காக அப்படி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இதே வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம படிக்கும் போது நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து யோவான்கிட்ட சொன்னாரு, எனக்கு நிக்கோலேஷியன்ஸை கண்டா பிடிக்கவே பிடிக்காதுன்னு. நிக்கோலேஷியன்ஸ் யாருன்னு நான் சொன்னேன், சர்ச்சோட லீடர்ஷிப். ஏன்னா நிக்கோலேஷியன்ஸ், நிக்கோலேஷியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பவர் ஓவர் த லேட்டி. மந்தை மேல அதிகாரமா நடக்காதீங்கன்னு சொல்லி கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மந்தை மேல அதிகாரம் காட்டாதீங்க. இன்னைக்கு அப்படிதான் செய்யறாங்க. நான் இங்க வருவேன், என்ன கார்ல வந்து பிக்கப் பண்ணிடு, நீ இதை பண்ணு அதை பண்ணு, அதுக்கு கூப்பிடவே இல்லை. கர்த்தர் எதுக்கு நம்ம தலைவர்களை கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா, பேதுரு எழுதுறாரு, நீங்க அதை வாசிங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் முதல் 3 வசனம். உங்களுடைய பாஸ்டர் இப்படி இருக்கிறாரான்னு பாருங்க. நீங்க 1 பேதுரு 5வது அதிகாரம் முதல் 3 வசனம். உங்களில் உள்ள மூப்பருக்கு உடன் மூப்படும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமைக்கு பங்காளியுமா இருக்கிற நான் புத்தி சொல்கிறது என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாக மனதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறவர்களாக அல்ல, மந்தைக்கு மாதிரிகளாகவும் கண்காணிப்பு செய்யுங்கள். அவர் என்ன சொல்றாரு?
தாழ்மையோட செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமா செய்யுங்கன்னு, பண ஆசையினால செய்யாதீங்கன்னு. இன்னைக்கு என்னத்துக்காக சர்ச்சில் நம்பர் இருக்கணும்னு நினைக்கிறோம்? காசு வரணுங்கிறதுக்காக தான். ஸோ சரியான போதனையை கொடுக்குற அதுக்கு தான் மூப்பர். கர்த்தர் சொல்றாரு, ஐ ஹேட் த நிக்கோலேஷன்ஸ். என் மந்தைய ரொம்ப அதிகாரத்தோட நடத்துறத நான் விரும்பவே இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அதிகாரி ஒரே ஒருத்தர், அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவங்க எல்லாருமே அண்டர் ஷெப்பர்ட்ஸ். அவங்க நம்மள அதிகாரம் பண்றதுக்காக இல்லை, வழி நடத்துறதுக்காக இருக்கிறாங்க. அதனால நீங்க போற சர்ச் என்ன, அவங்களோட டாக்டர் என்னன்றத முதல்ல பாருங்க. அடுத்தது, உங்களுடைய மேய்ப்பன் உங்களை அதிகாரம் பண்றாரா, உங்களை ஃபீட் பண்றாரா, உங்களுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாரா, அதை நல்லா கவனிச்சு பார்த்துக்குங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுச்சுனாக்கா, இப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு, தாம் பேரை போப்புன்னு எடுத்துக்கிட்டாரு. அடுத்தது தனக்குன்னு ஒரு குட்டி ராஜ்யத்தையும் வட்டிக்கன்ல கட்டிட்டாரு. கட்டினதோட மட்டும் இல்லாம தன்னுடைய பவரை இன்னும் கூட அதை நல்லா ஸ்திரப்படுத்திக்கணும்னு என்ன சொல்லிட்டாங்க, இந்த போப்பெல்லாம் யார் வழியில வராங்களாம், அப்போஸ்தலனாகிய பேதுருவோட வழியில வராங்களாம். அப்போ முதல் போப்பு அப்போஸ்தலனாகிய பேதுரு அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வந்துட்டாங்க. பேதுருவை கர்த்தர் போப்பா வைக்கவே இல்லை. ஆனா அவங்க அதுக்கு கொடுக்குற வசனங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மத்தேயு 16வது அதிகாரம், மத்தேயு 16வது அதிகாரம் 16லிருந்து 18. மத்தேயு 16 16லிருந்து 18. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்போ இதை ஆதாரமா பண்ணி அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பேதுரு மேலதான் கர்த்தர் சபையை கட்டியிருக்காங்கன்னு. நம்மளுடைய டிரான்ஸ்லேஷன் அப்படி எரரா இருக்கு. கர்த்தர் என்ன சொல்றாரு, பேதுரு அப்படின்னா ஒரு சின்ன குட்டி கல்லு. அந்த கல்லுக்கு கிரேக்க பேரு பெட்ராஸ், பெட்ராஸ். ஆனா அவர் என்ன சொல்றாரு, நீ பெட்ராஸ், நான் இந்த பெட்ரா மேல கட்டுவேன் அப்படின்னாரு. பெட்ரா அப்படின்னா ஒரு பெரிய மகா பெரிய பாறை. கர்த்தர் என்ன சொல்றாரு, இப்ப நீ சொன்ன பாரு, நான் ஜீவன் உள்ள கிறிஸ்துன்னு, அந்த கிறிஸ்துவாகிய பாறை மேல ஒன்ன மாதிரி ஒரு ஜீவ கற்களை வச்சு நான் என்ன பண்ணுவேன், என் சபையை கட்டுவேன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. அவர் மட்டும் பேதுரு மேல சபையை கட்டியிருந்தாக்கா அடுத்த வார்த்தை சொல்லியிருக்க மாட்டாரு, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ள முடியாதுன்னு. இயேசு கிறிஸ்து மேல கட்டப்பட்டதுனால தான் நம்ம எந்த பாதாளத்தின் வாசலும் அதை மேற்கொள்ள முடியல. எல்லா மனுஷனுமே பாடுள்ள மனுஷன், மாறி போற மனுஷன். அதனால கர்த்தர் பேதுரு மேல கட்டல. 2 வார்த்தை உபயோகப்பட்டிருக்கு. அந்த வார்த்தைகளுடைய ஜாலம் அப்படி இருக்கு, the play of words. பெட்ராஸ் குட்டி கல்லு, பெட்ரா a massive rock. இயேசு கிறிஸ்துவாகிய பாறையின் மேல சின்ன ஜீவ கற்களாகிய நம்மளை வச்சு அவர் சபையை கட்டி இருக்கிறாரு. அதுதான் அங்க இருக்கிற அர்த்தம். அப்போ அதை அவங்க சொல்லிட்டாங்க, பேதுரு வழியில இருந்துன்னு. அது ஒரு காரியத்தை, அதுவும் பொய்யான ஒரு காரியம். அது மட்டும் இல்லாம இந்த காரியம் தான் ரொம்ப, அவருக்கு ஏற்கனவே போப்புங்கிற டைட்டில் எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம வைக்கர் அப்படிங்கிற ஒரு டைட்டிலும் இருக்கு, வைக்கர். இந்த வைக்கர்ங்கிற வார்த்தைய அப்படியே ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணா இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு, இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலா இங்க ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம். இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கிறாராம். அவர் இப்ப சும்மா கீழே எல்லாம் இறங்கி வர முடியாது. அதுக்கு பதிலா அவர் இடத்துல இன்னொருத்தரை வச்சிருக்கிறாரு. அவரு ஹீஸ் த வைக்கர். அப்போ போப்புன்னு அப்படி இல்லை. இயேசு கிறிஸ்து பரலோகத்துல இருக்கிறாரு, ஆனா உங்களுடைய இருதயத்துல அவர் இல்லையா? ரட்சிக்கப்பட்டோன்னு அவர் எங்க வந்துட்டாரு? உங்களுக்குள்ளார இருக்கிறாரு. அப்ப யூ டோன்ட் நீட் அ வைக்கர். எவ்ரி ஒன் ஆஃப் us are saints. கர்த்தர் அதனால அந்த வைக்கருங்கிற டைட்டில மட்டும் எடுத்துக்க. இன்னொன்னு நான் சொன்னேன், அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட்னா 2 அர்த்தங்கள் இருக்குன்னு நான் சொன்னேன்.
இயேசுக்கு மாறுபாடான ஒருத்தர் எதிர்த்து நிற்கிறவருக்கு இன்ஸ்டெட் ஆஃப், ஆன்டிங்கிறது வந்து அகேன்ஸ்ட் கிரைஸ்ட் அண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட், ரெண்டு அர்த்தம் இருக்கு அந்த வார்த்தைக்கு, ஆன்டிங்கிற கிரேக்க வார்த்தைக்கு. அதே போல வைக்கர்னா இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட், நோபடி கேன் பி இன்ஸ்டெட் ஆஃப் கிரைஸ்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அது மட்டும் இல்லாம அடுத்தது என்ன சொல்லிட்டாங்க, இந்த போப்பு கிறிஸ்துவோட இடத்துல இருக்கிறதுனால அவர் என்ன சொன்னாலும் அது தவறே கிடையாது. ஹி இஸ் இன்ஃபாலிபிள். அவர் சொன்னார்னா அது கரெக்ட். எங்க இருந்து வருதுன்னு நம்ம எடுத்துக்கணும், இயேசுவே சொல்லிட்டாருன்னு நம்ம எடுத்துக்கிட்டு அதை கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லி. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம், நானே சொல்லிடுறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 4வது வசனம், கர்த்தர் மட்டும் உண்மை உள்ளவர், மற்ற மனுஷன் எல்லாமே பொய்யன்னு. லெட் காட் பி ட்ரூ அண்ட் எவ்ரி மேன் அ லயர் அப்படின்னு. எல்லாரும் பொய் சொல்லி இருக்கிறோம். அப்படிதான் ரோமருக்கு எழுதும் போது எழுதுறாரு. எல்லாரும் பாவம் செஞ்சு ஏகமா விழுந்து போனோன்னு. பேதுருவும் பாவம் செஞ்சாரு. எல்லா போப்பும் சாதாரண மனுஷன்தான். அது மட்டும் இல்லாம நமக்கு புது வெளிப்பாடுகள் இனிமே கிடையாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1 அதிகாரத்துல 2 வசனத்துல இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு, காலங்கள் தோறும் கர்த்தர் வகை வகையாக பங்கு பங்காக தீர்க்கதரிசிகள் மூலமா அநேக சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தினாரு. ஆனா இந்த கடைசி நாட்கள்ல தன்னுடைய குமாரன் மூலமா சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டாரு. இனிமே புதுசா போப் வழியா சொல்ல வேண்டியது ஒண்ணுமே இல்லை. அதனால போப் இஸ் நாட் கான்டியூட் ஃபார் a நியூ ரெவலேஷன். அவர் வழியா நமக்கு வரது இல்லை. அது மட்டும் இல்லாம அவர் இன்ஃபாலிபிள் இல்லை. இதுல எல்லாத்தோடையும் ஒரு காரியம் என்ன சொல்றாங்கன்னா, 45வது வருஷம் AD 45 அப்பயே பேதுரு ரோமுக்கு வந்து சபையை ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சரித்திரம் சொல்லுது அவரு எருசலேமை விட்டு வெளியவே வரல அப்படின்னு. அவர் கடைசி வரைக்கும் அங்கேயே தான் இருந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை 58வது வருஷம் எழுதியிருக்கிறாரு. பவுல் ரோமருக்கு எழுதின நிருபத்தை 58வது வருஷத்துல எழுதியிருக்கிறாரு. அதுல 16வது அதிகாரத்துல எத்தனை பேரை அவர் வாழ்த்தியிருக்கிறாருன்னு நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியும். அப்படிதானே? 16வது அதிகாரம் வாயிலேயே வராத ட்ரைஃபோசா, நீரியஸ், என்னென்னமோ பேரெல்லாம், ஃபீபி, இப்படி நிறைய எல்லாரையும் கிரீட் பண்ணுன்னு, ரோமில் இருக்கிறவங்கள கிரீட் பண்ணுன்னு அவர் எழுதியிருக்காரு. அப்போ பேதுரு அங்கே இருந்திருந்தா அவர் சொல்லியிருக்க மாட்டாரா கிரீட் பீட்டர்னு? ஏன்னா கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் பேதுருவை பற்றி அவர் எழுதுறாரு. அப்போ ஏன் எழுதலை? அவர் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எருசலேமில் ஒரு புதிய அவங்களுடைய கல்லறையை கண்டுபிடிச்சிருக்காங்க. இட் இஸ் கால்ட் அன் ஆஷுவரி. அது சைமன் பீட்டரோடது. எல்லா ஃபாரன்சிக் டெஸ்ட் எல்லாம் செய்து முடிச்சோன்னே அது அவரது தான் ஊர்ஜிதமாயிருக்கு. ஆனால் கத்தோலிக்க சபையில் சொல்றாங்க பேதுரு இங்கே தான் மரித்து போனாரு, அவர் மேலே தான் செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா அவருடைய கல்லறை மேலே கட்டப்பட்டிருக்குன்னு. அந்த கல்லறைக்குள்ளே இருக்கிற இதை எடுத்து ஆர்கியலாஜிக்கல் டிக் அதில் எல்லாம் பார்த்தும் போது அது ஃபேக்குங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னா ஆதாரத்தோடு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணும்னா கேளுங்க, நான் அந்த ஆதாரத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். அப்போது இந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மக்கள், காமன் பீப்புளுக்கு அதெல்லாம் பற்றி அக்கறையே கிடையாது. அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போது இது எல்லாமே அவங்களுடைய பவரை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு. இதுக்கு மத்தியில் காலங்கள் கடந்து போன போது ஏறக்குறைய 17ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடும் 18வது நூற்றாண்டில் மார்ட்டின் லூத்தர் வந்தார். மார்ட்டின் லூத்தர் இவங்களை கேள்வி கேட்க ஆரம்பித்தார். ஏன்னா அவர் படித்தவர். வேதத்தில் இப்படி போட்டிருக்கே, நீங்கள் இப்படியெல்லாம் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் அந்த சபையை விட்டு வெளியில் வந்து, நம்ம எல்லாருமே மார்ட்டின் லூத்தருக்காக நன்றியோடு இருக்கணும். அவர்கிட்ட நிறைய குறைபாடுகள் இருந்தது, ஆனாலும் கூட அவர் மட்டும் எழும்பி வராமல் இருந்திருந்தா அவர் அநேக கஷ்டங்களை பட்டார். அவர் எழும்பி வந்து கேட்டு ரெஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஒரு பெரிய எழுப்புதலை சபைகளில் கொண்டு வந்து அநேகர் அந்த நாட்களில் வெளியே வந்தாங்க. அப்போ இவர் வெளியில் வரதை பார்த்தோன்னே கத்தோலிக்க சபையில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு புது அவங்க ஒரு லாவை கொண்டுட்டு வந்தாங்க. அந்த லாவுக்கு பேர் உனம் சாங்டம். உனம் சாங்டம், உனம் சாங்டம் இத்தாலியில், லத்தீன் மொழியில். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, சபைங்கிறது ஒன்னே ஒன்று தான், அது ரோம சபை.
இந்த சபையில விசுவாசத்தோடும் அங்கத்தினரா இருந்தா மட்டும்தான் ரட்சிக்கப்பட முடியும். இந்த சபைக்கு வெளியில யாரும் ரட்சிக்கப்படவும் முடியாது, பரலோகம் போகவும் முடியாது. So that is the doctrine. Everyone is obliged to believe and to maintain that the church is one, holy, Catholic and also apostolic. Outside of her there is neither salvation nor remission of sins. அப்படியா படிச்சோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லாம இரட்சிப்பும் இல்லை, பாவ மன்னிப்பும் இல்லை. So this is the basic foundation of the Roman Catholic Church. அது மட்டும் இல்லாம தங்களுடைய பேரை ரோமன் சர்ச்னு மட்டும் இல்லாம ரோமன் கேத்தலிக் சர்ச்னு. கேத்தலிக்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா யூனிவர்சல் அப்படிங்கிற அர்த்தம். யூனிவர்சல். அப்போ எல்லா சபைகளுக்கும் தலையான சபை எது? கேத்தலிக் சபை. அப்ப ரோமன் கேத்தலிக்னா நம்ம ஒரு டினாமினேஷன் நினைக்கிறோம். இல்ல, அவங்கள பொறுத்த வரையில அந்த சபை தான் எல்லாத்துக்கும், எல்லாரும் அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கணும்னு. ஸோ திஸ் இஸ் த வே இட் இஸ். இந்த சூழ்நிலையில இது ரொம்ப முக்கியம். என்ன ஆச்சுன்னா 1094 AD 1094 பிரிட்டன்ல பக்கத்துல நார்தர்ன் அயர்லாண்டுன்னு ஒரு இடம் இருக்கு. அயர்லாண்டுங்கிற ஒரு கண்ட்ரி இருக்கு இல்லையா? அங்க ஒரு நல்லா படிச்ச ஒரு தாய் தகப்பனுக்கும் நல்ல வசதி வாய்ப்பு இருந்த ஒரு தாய் தகப்பனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தார். அவருடைய பேரு மலாக்கி. இதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த மலாக்கி என்ன பண்ணிட்டாரு, படித்து வரும்போதே தேவனுடைய காரியங்கள்ல அதிகமா ஈடுபாடோட வந்தாரு. அவருக்கு நல்ல படிப்பு இருந்ததுனால வேத காரியங்களை பார்த்துட்டு மக்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்து அவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. மலாக்கியோட காலத்துல எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு சபைக்கு ஒரு பிஷப் இருந்தாருன்னா அந்த பிஷப்புக்கு அப்புறம் அவருடைய மகன் பிஷப் ஆவார். அதுக்கு அடுத்தது அவருடைய இது குடும்ப சொத்தா நடந்துகிட்டு இருந்துச்சு. போப்பு எப்படி நடந்ததோ எல்லா இடத்துலயும் எல்லாரும் குட்டி குட்டி ராஜ்யத்தை கட்டி நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில மலாக்கி எழும்பி தேவனுடைய காரியங்களை அதிகமா போதிக்க ஆரம்பிச்சு எது ரைட்டு எது தப்புங்கிறத அவர் சொல்ல ஆரம்பிக்கவும் பொதுமக்கள் என்ன பண்ணிட்டாங்க, அவர் மேல ரொம்ப பிரியமா இருந்தாங்க. அவர் தான் எங்களுக்கு பிஷப்பா வேணும்னு கேட்டுட்டாங்க. இப்படி கேட்கவும் ஒரிஜினலா இருந்த பிஷப் என்ன பண்ணாங்க, இந்த மலாக்கிய கொல்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஆனாலும் மக்கள் அவரை காப்பாத்தி அவர் என்ன பண்ணிட்டாரு, நிறைய மாறுதல்களை சபைகள்ல கொண்டு வந்து மக்களை தேவனண்ட நடத்தினாரு. இந்த சூழ்நிலையில அவரு 1139 AD அப்போ அவர் அயர்லாந்துல இருந்து கிளம்பி என்ன பண்ணிட்டாரு, ரோமுக்கு போய் போப்பை பார்க்க போனாரு. அப்ப போப்பா இருந்தது போப் இன்னசென்ட் தி செகண்ட். அவரை பார்க்க போயிருக்கிறார். அவர் அந்த போப்பை பார்க்க போய் ரோம்ல தங்கி இருந்த நாட்கள்ல என்ன ஆயிருக்கு, அவருக்கு தேவன் ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரு, விஷன். அந்த விஷன்ல இனிமே வரப்போற எத்தனை போப்புங்க வருவாங்க, இவருக்கு பிற்பாடு எத்தனை போப்புங்க வருவாங்க அப்படிங்கிறதையும் அவர் எழுதி, வரப்போற போப் இன்னும் பல வருஷங்கள் இருக்கு, ஒவ்வொரு போப்புக்கும் சில குணங்களை அவர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. எல்லாத்தையுமே லத்தீன்ல எழுதி வச்சிருந்தாரு. இந்த போப் இந்த வருவாரு, இவரு இத்தனாவது போப்பு, இவருடைய குணம் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி வச்சுட்டாரு. அப்போ எழுதி வச்சபோது அவருடைய லிஸ்ட் பிரகாரம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னா, அவர் ஒரு காலகட்டத்திலிருந்து அவர் குறிச்சது கடைசி போப்புன்னு ஒருத்தரை எழுதியிருக்கிறாரு. இதுதான் அப்போ கடைசி போப் அப்படிங்கும்போது அதுக்கு மேல இந்த உலகம் முடிஞ்சிரும் அப்படிங்கிற எண்ணத்துல அவர் எழுதியிருந்தாரு. அவருடைய கடைசி போப்போட நம்பர் 112. அப்ப 112 பேரு. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் அவர் ரொம்ப கிரிப்டிக்கா ஒரு வசனம் எழுதியிருந்தாரு, இவங்க இப்படி இருப்பாங்கன்னு. ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போப்புக்கும் அவர் எந்த குணாதிசயத்தை எழுதி வச்சிருந்தாரோ அது பிரகாரமே தான் நடந்துகிட்டு வந்திருக்கு இவ்வளவு நாள். அதனால எல்லாருக்குமே அது ஆச்சரியம். இப்ப இருக்கிற போப் பிரான்சிஸ்க்கு முந்தி இருந்தவர் பெனடிக்ட்னு பேரு. அந்த பெனடிக்டுக்கு என்ன எழுதி வச்சிருந்தாருன்னா, க்ளோரி ஆஃப் ஆலிவ்ஸ், ஒலிவ
பூவோட மகிமை அப்படின்னு எழுதி வச்சிருந்தாரு. அவர் ஏன் அப்படி எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தம்போது, இந்த போப் பெனடிக்ட் இருந்தாரு, அவரு பெனடிக்டைன் ஆர்டர்ல இருந்து வந்தவர். அந்த பெனடிக்டைன் ஆர்டரோட மோட்டோ என்னன்னாக்கா, அல்லது அதனுடைய சிம்பல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆலிவ். அதனால இப்படி கரெக்டா சரி இதை விட்டுருவோம். ஆனா இதுல ரொம்ப பெரிய காரியம் என்னன்னா, 109வது போப்பு 109வது போப்பு யாரா இருந்தாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, போப் ஜான் பால் த ஃபர்ஸ்ட். போப் ஜான் பால் த ஃபர்ஸ்ட். இந்த ஜான் பால் 33 நாள் மட்டும்தான் போப்பா இருந்திருக்கிறார். 33 நாள் மட்டும்தான் போப்பா இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க அவர் மரித்து போயிட்டாரு அப்படின்னு, சடன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு. ஆனா எல்லாருக்குமே தெரியும் he was murdered. He was poisoned and he was murdered. அதை அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா 11வது நூற்றாண்டுல இருந்த அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அவரை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, the pope in the midst of the moon அப்படின்னு இருக்க. அப்போ midst of the moon, சந்திரனுக்கு 2 சந்திரனுக்கு இடைப்பட்ட ஒரு காலத்துல வாழ்வாரு அப்படின்னு எழுதினார். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் கணக்கு போட்டு பார்த்தபோது, அவர் போப்பா பதவி ஏற்ற அன்னைக்கு பிறை நிலா இருந்தது, அவர் மரணமான அன்னைக்கும் பிறை நிலா இருந்தது. 33 நாட்கள் தான். அப்போ அது அவ்வளவு அக்யூரேட்டா அது நிறைவேறி முடிச்சிச்சு. இப்போ நமக்கு என்னன்னா, இப்போ போப்பா இருக்கிறது யாரு? போப் பிரான்சிஸ் த ஃபர்ஸ்ட். அவரு 112வது போப்பு. அப்போ மலாக்கியோட லிஸ்ட்ல இவர் தான் கடைசி போப்பு. கடைசி போப்பு. இவரை பத்தி அவர் என்ன எழுதியிருக்கிறாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவர் பேர் என்னன்னு எழுதியிருக்கிறாரு, கடைசி போப்பு, கடைசி காலத்துல பதவிக்கு வருவாரு. அவர் பேரு பெட்ரஸ் ரொமானஸ். அது லத்தீன்ல பெட்ரஸ் ரொமானஸ். அது ஆங்கிலத்துல மொழிபெயர்த்தீங்கன்னா பீட்டர் த ரோமன் அப்படின்னு. அப்ப அவங்க கணக்கு படி ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலர் பீட்டர், கடைசி அப்போஸ்தலரும் பீட்டருங்கிற பேர்லன்னு. அப்ப இவர் பதவிக்கு வந்த போது எல்லாரும் யோசித்தாங்க இவர் பீட்டருங்கிற பேரை எடுத்துக்குவாங்கன்னு. ஆனா அவர் அப்படி எடுக்கல. அவருடைய ஒரிஜினல் பேர் என்னன்னாக்கா ஜார்ஜே மரியோ பெர்காக்லியோ. ஜார்ஜே மரியோ பெர்காக்லியோ. அதுவும் இல்லாம இதுல பீட்டர் த ரோமன் அப்படின்னு போட்டிருக்கு. ரோமன்னா அவர் ரோம்ல பிறந்து வளர்ந்தவரா இருக்கணும். ஆனா இந்த போப்பு அர்ஜென்டினாவில இருந்து வரவர், எப்படி அப்படின்னு யோசித்தாங்க. ஆனா இப்ப பார்த்தாக்கா இந்த போப் பிரான்சிஸோட அப்பாவும் அம்மாவும் ஒரிஜினலா ரோம்ல இருந்தவங்க தான். பொழைப்புக்காக அவங்க அர்ஜென்டினாவுக்கு போனாங்க. அப்போ அங்க போய் தான் இவரெல்லாம் என்ன ஆயிட்டாங்க, அர்ஜென்டினாவில் இருந்துட்டாங்க. அப்போ ஒரிஜினலா அவர் யாரு? அவரு ஹீஸ் எ ரோமன். அது மட்டும் இல்லாம அவர் பேர் என்னன்னா ஜார்ஜே மரியோ பெர்காக்லியோ. ஆனா அவர் போப்பானப்ப என்ன பேர் எடுத்துக்கிட்டாரு அப்படின்னா பிரான்சிஸ் த ஒன் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற பேர் எடுத்துக்கிட்டாங்க. ஏன் நீங்க பிரான்சிஸ்ங்கிற பேரை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டபோது, கத்தோலிக்க மார்க்கத்துல ஒரு பெரிய செயின்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் பேரு செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய எழுத்துக்கள் எல்லாம் அவருடைய இருக்கு, செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. அவருடைய பேருக்கு மரியாதையா, அவருடைய பேருக்கு மரியாதையா இதை நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு. ஆனா பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவருடைய பேர், ஒரிஜினல் பேரு என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவருடைய பேர் ஒரிஜினலா என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிரான்சிஸ்கோ டி பியட்ரோ. பிரான்சிஸ்கோ டி பியட்ரோ. அவர் பேரு பீட்டர். அவர் பேரு பீட்டர். அப்போ ஆக்சுவலா இந்த போப் பிரான்சிஸ் ஹி இஸ் பீட்டர் த ரோமன். அவருடைய பேர் யாரை குறிக்குது? பிரான்சிஸை குறிக்குது. பிரான்சிஸோட ஒரிஜினல் பேரு என்ன? டி பியட்ரோ. பிரான்சிஸ்கோ டி பியட்ரோ, அந்த பேரு தான். பியட்ரோனாக்கா பெட்ரஸ், அந்த பேரு. அப்ப ஆக்சுவலி இவர் யாரு? ஹி இஸ் பீட்டர் த ரோமன், இஸ் பெட்ரஸ் ரொமானஸ் அப்படிங்கிற அந்த பேரை அவர் எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இவரு இந்த போப்பு தான் கடைசி போப்பு அப்படிங்கிற அந்த காரியங்கள் இருக்கு. இப்ப நீங்க வாங்க வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 16-17. 17வது அதிகாரத்துல நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு வேசியை காமிச்சாங்கன்னு. அந்த வேசி யாரு? தேவனை விட்டு பொய்யாக போன ஒரு சபை.
அந்த சபை யாரு? ரோமன் கத்தோலிக்க சபை. சரி, அப்போ அந்த வேசி ரோமன் கத்தோலிக்க சபையா இருந்தா அதை பத்தி வாசிங்க சிஸ்டர். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாடும் நிர்வாணமும் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுகிறதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாய் இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்திற்கு கொடுக்கிறதற்கும் அவர்களுடைய இருதயங்களை ஏவினார். அப்போ இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க ஒரு காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நமக்கு தெரியும் உபத்திரவ காலம், ட்ரிபுலேஷன் எத்தனை வருஷம்? 7 வருஷம். இந்த 7 வருஷம் வேதம் 2 பகுதியா பிரிச்சிருக்கு, 3 வருஷம் 3 வருஷம்னு. ஆனா இந்த முதல் 3 வருஷம் அந்தி கிறிஸ்து எங்க இருந்து ஆட்சி செய்வான்? ரோம்ல இருந்து ஆட்சி செய்வான். இவனை ஆட்சி பீடத்துக்கு ஏத்துறதே யாருன்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட் தான், இந்த போப்பு தான். அப்போ இந்த போப்பு அதுக்கு உதவியா இருப்பாரு. ஆனா வேதத்துல போட்டிருக்கு கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன படிச்சோம்? அந்தி கிறிஸ்து யாரு? ஒரு மிருகம்னு பார்த்தோம். 7 தலைகளும் 10 கொம்புகளும், 7 heads and 10 horns. அந்த 10 கொம்பு யாருன்னு பார்த்தோம்? 10 ராஜாக்கள். இந்த 10 ராஜாக்களும் இந்த ஃபால்ஸ் ப்ராஃபெட்டை என்ன பண்ணுவாங்க? தள்ளி விட்டுருவாங்க. அவரை ஒருவேளை பதவியை விட்டு விலக்கலாம் அல்லது கொல்லவும் செய்யலாம். 2ல ஏதோ ஒன்று நடக்கும். அப்போ முதல் 3 வருஷத்துக்கு இந்த அந்தி கிறிஸ்துவ ரோம்ல இருந்து ஆட்சி செய்ய எழுப்பி விடுறது இந்த பெட்ரஸ் ரோமானஸா இருக்கணும். இப்ப இருக்கிற போப்போட ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பாருங்க. போன தடவை அஜெண்டா 27 அப்படின்னு யூஎன்ல அவர் தான் ரெசல்யூஷன் கொண்டு வந்ததோட மட்டும் இல்லாம எல்லா ராஜ்யங்களும் ஒன்றுபடணும், 1 வேர்ல்டு ரிலிஜன், 1 வேர்ல்டு கவர்மெண்ட், எல்லாத்தையும் அவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறாரு. அப்போ இவர் அதிக அளவுல சோசியலிசம், கம்யூனிசம் அந்த கொள்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ இவரோட உதவினால தான் இந்த அந்தி கிறிஸ்து ரோமுக்கு ஆட்சி செய்யறதா இருக்கும். அதுக்கு பிற்பாடு இவர் மரித்து போவாரா அல்லது என்னங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா இந்த காரியங்கள் அப்படிதான் சொல்லுது. அப்போ நான் சொன்னேன், மலாக்கி இந்த ஒவ்வொரு போப்பை குறித்தும் சில குறிப்புகளை எழுதி வைத்திருக்கிறாரு. அப்போ இந்த கடைசி போப்பை பத்தி சொல்லும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, he will be called Peter the Roman, Petrus Romanus. அதோட நிறுத்தாம அவர் இன்னொரு காரியத்தையும் சொல்றாரு. இந்த பெட்ரஸ் ரோமானஸனுடைய காலத்துல அதிகமான உபத்திரவம் வரும். அந்த உபத்திரவத்தின் போது 7 சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ், 7 குன்றுகளை உடைய அல்லது 7 மலைகளை உடைய அந்த பட்டணம் அழிக்கப்படும். அந்த பர்டிகுலர் போப்பும் அழிக்கப்படுவார். இது யார் எழுதி வச்சிருக்கா? மலாக்கி. அப்போ இதுவும் வெளிப்படுத்தல் 17வது அதிகாரத்தில் இருக்கிற வசனம் இப்ப நம்ம படிச்சதும் ஒரே மாதிரி இருக்கு. நான் வாசிக்கிறேன், கேளுங்க. In the extreme persecution of the Holy Roman Church, there will sit Peter the Roman. When the tribulation is finished, the city of 7 hills will be destroyed by a dreadful judge. இது மலாக்கி எழுதி வச்சது. வெளிப்படுத்தல் 17 அந்த 16-17 அதே தான் சொல்லுது. அப்போ இவர் கடைசி போப்பா நமக்கு தெரியாது. ஆனா இப்ப இருக்கிற போப் பிரான்சிஸ் தி ஃபர்ஸ்ட் அவர் என்ன பிலீவ் பண்றாரு அப்படின்னாக்கா, தான் தான் இந்த கடைசி போப்புங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஏன்னா அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, கடந்த 2015 வருஷம் 3வது மாதம் 16ஆம் தேதி, ஸோ March 16, 2015 அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, அதாவது நிருபர்கள்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்கிறாரு, நான் கொஞ்ச நாளைக்கு தான் போப்பா இருக்கேன், கொஞ்ச நாளைக்கு தான் போப்பா இருக்கும்படி தேவன் என்னை அழைத்திருக்கிறாரு. அதோடு அவர் நிறுத்தல. அநேகமா என்னுடைய ஜீவன் என்னை விட்டு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜோக் அடிச்சாரு. என்ன சொல்றாரு, எப்படி சாவேன்னு தெரில, ஒருவேளை என்னை கொன்னுடுவாங்களா என்னன்னு தெரில, நான் கர்த்தரை நோக்கி சொல்றேன், என்னை கொல்லும் போது வலிக்க கூடாது ரொம்பன்னு மட்டும் நான் கேட்டுக்கிறேன்னு. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த போப் பிரான்சிஸ்க்கு நல்லா தெரியுது, தான் 112வது போப் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியுது, தான் கடைசி போப்புங்கிறதும் தெரியுது, பெட்ரஸ் ரொமானஸ்ங்கிறதும் தெரியுது, தான் கொஞ்ச நாள் தான் இருப்போங்கிறதும் தெரியுது.
அப்போ இது எல்லாம் தெரிஞ்சா நமக்கு என்ன தெரியணும்? அந்தி கிறிஸ்து வர்றதுக்கு ரொம்ப நாள். அப்போ நமக்கு என்ன தெரியணும்? சபை எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு ரொம்ப நாள் இல்லை. நான் நினைக்கல இந்த காரியம் வருஷ கடைசியில வரும்னு. நீங்க இந்த வருஷ கடைசிக்காக எதுக்கு வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆனா கர்த்தரோட போறதுக்கு மட்டும் ப்ரிப்பேர்டா இல்லாம இருக்காதீங்க. யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன் டுடே. அப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம நான் சொன்னேன், இந்த போப் பிரான்சிஸ் யாரோட பேர்ல இந்த தனக்கு அந்த பேரை பிரான்சிஸ்னு வச்சுக்கிட்டாருன்னா செயின்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி தான் மரித்து போறதுக்கு முன்பா தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூட கூப்பிட்டு ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிகமான உபத்திரவ காலம் வரும். The sitting pope will be killed. அவர் மரித்ததுக்கு அப்புறம் பொய்யான முறையில் ஒரு போப் வருவார். பொய்யான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு போப் இருப்பார். அந்த போப்பு மக்களுக்கு எந்த விதத்திலையும் அவங்கள போதிக்கிறவரா, உணவு கொடுத்து ஆதரிக்கிறவரா இருக்க மாட்டாரு. He will be a destroyer அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த போப்போட 3 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர் மரிப்பாரா என்ன அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவருக்கு பிற்பாடு யாரும் சரியா சூஸ் பண்ணாத ஒரு போப் வருவாங்க. அதாவது லா, அக்கார்டிங் டு த லா he will not be chosen. அவரை ஒருத்தர் போப்ப ஆக்குவாங்க. அவர் என்ன பண்ணிடுவாரு, மந்தைய ஒரு காக்கிற மெய்ப்பனா இருக்க மாட்டாரு, மந்தைய அழிக்கிற டிஸ்ட்ராயரா இருப்பாருன்னு நான் வாசிக்கிறேன், கேளுங்க. At the time of tribulation, a man not canonically elected will be raised as a pope. He will draw many people to error. He will not be a pastor. He will be a destroyer அப்படின்னு. அப்போ அடுத்தது இவருக்கு அப்புறம் இன்னொருத்தரும் போப்புன்ற பேர் சொல்லிட்டு வருவார். He will be the false prophet. He will be the false prophet. இந்த போப்பை கவனிங்க, அவர் என்ன சொல்றாருங்கிறத கவனிங்க. அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு போப் பதவியில இருக்கும்போது மரணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னு ஆயிடுச்சுனாக்கா அடுத்தது யார் ஆக்டிங்கா பதவிக்கு வருவாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இப்போ எப்படி நமக்கு பிரைம் மினிஸ்டர், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு இப்போ நம்ம ஸ்டேட்ல அதுதான் நடந்தது. நம்ம சீஃப் மினிஸ்டர் காலம் சென்ற அவங்க ஆஸ்பத்திரியில இருந்தபோது ஆக்டிங் சீஃப் மினிஸ்டர்னு ஒருத்தர் இருந்தார். அதே மாதிரி ஒரு போப்புக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா there will be an acting pope. He will be the secretary of the state. அவர் தான் அவங்களுக்கு ஒரு செக்ரட்டரி, நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் மாதிரி செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். அதிக பதவி, அவருக்கு என்ன சொல்றது, அதிக பவர் உள்ளவர் அவர் வேட்டிக்கன்ல. இந்த போப் பிரான்சிஸ் த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை எனக்கு பின்னாடி அவர் தான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாரு. அவரோட பேரு என்னன்னா பியட்ரோ பரோலின். He is the secretary of state. அவரும் இத்தாலியை சேர்ந்தவர். அவர் பேர் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகுது அப்படின்னா பீட்டர் த ரோமன். பியட்ரோ அப்படின்னாவே பீட்டர், பரோலின் ஃப்ரம் லாட்டின், அவர் இத்தாலியை சேர்ந்தவர். ஸோ அவர் தான் ஏதாவது ஒன்றுனா பதவிக்கு வருவார். அப்போது நம்மளுடைய நாள் எண்ணப்பட்டிருக்குது, அதனால் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதெல்லாம் நமக்கு தெரிய மாட்டேங்குது, இதுதான். ஆனால் நான் ஒரு காரியத்தை நீங்கள் யோசிப்பீங்கன்னு யோசித்தேன். 13வது அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது 13வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தோம், கடற்கரைக்குள்ளே இருந்து ஒரு மிருகம் எழும்புச்சுன்னு பார்த்தோம். அது அந்தி கிறிஸ்துன்னு தெரியும். 11வது வசனத்தில் பார்த்தோம், லேண்டிலிருந்து இன்னொரு ஒரு மிருகம் எழும்புச்சுன்னு. ஃபால்ஸ் ப்ராஃபெட்டை எதுக்காக மிருகம், அவர் ஒரு மத தலைவர், அவரை எதுக்காக மிருகம்னு அவர் எழுதியிருக்கிறாரு. நீங்கள் அதை யோசித்து பார்த்துருக்கிறீங்களா? நான் சொன்னேன், மிருகங்கிறவங்க ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு தெரியும், நிம்ராத் வாஸ் நாட் அ ஹியூமன் பீயிங், ஹி வாஸ் அ கிமேரா, பாதி ஏஞ்சல் பாதி ஹைப்ரிட், நெஃபலீம் அப்படி. அப்போ இவர் யாரு, ஏன் அந்த பேர் போட்டிருக்கு அப்படின்னு நான் சொல்ல போகிற சில காரியங்கள் உங்களுக்கு ஷாக்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது பல வருடங்களுக்கு முன்பா, ஆனால் வேதனைக்குரியது. சரி, இந்த போப்புங்களுக்கு அந்த நிறைய பிஷப் அங்கே இருப்பாங்க, அவங்களுக்கு பேர் கார்டினல்ஸ்னு பேர். அந்த கார்டினல்ஸில்
அநேக போப்புக்கு செக்ரட்டரியா இருந்த ஒரு மனுஷன் இருந்தார். அவர் பேரு மேலக்காய் மார்டின், பிரீஸ்ட் மேலக்காய் மார்டின். 18 லாங்குவேஜ் பேசக்கூடியவர், ஹைலி எஜுகேட்டட் மேன். அவருக்கு இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரால் அதுக்குள்ளே இருக்க முடியல. உங்களுக்கு ஒன்று தெரியணும், வாட்டிக்கானை கண்ட்ரோல் பண்ணுறது, ரியல் கண்ட்ரோல் யாருன்னா போப்பு கிடையாது. தெர் இஸ் அ ஃப்ரீமேசன் லாபி. ஃப்ரீமேசன் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அதுலலாம் போய் சேராதீங்க. ஃப்ரீமேசன் லாபி அவங்க தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, 7 வருஷம் சபாட்டிக்கல் லீவ் கேட்டுட்டு வெளியே வந்தார். வெளியே வந்ததோடு மட்டும் இல்லாமல் அங்கே நடக்கிற எல்லா காரியத்தையும் டாக்குமெண்டேஷனோடு அவர் எழுதி வெளியிட்டார். ஆனால் ரகசியமான முறையில் அவர் என்ன பண்ணிட்டார், சந்தேகத்துக்குரிய முறையில் கொல்லப்பட்டார். ஆனால் அவர் சாகரத்துக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்டையும் அவர் கொடுத்துட்டு தான் போயிருக்கிறாரு. அப்போ இந்த மேலக்காய் மார்டின் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இதை தயவுசெய்து கேளுங்க. ஜூன் 29 1963, ஜூன் 29 1963 அந்த வருஷம் வாட்டிக்கன்ல ஒரு இடத்துல அவங்களுக்கு நிறைய பேலஸ் அதெல்லாம் இருக்கு. அங்க என்ன நடந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செரிமனி கண்டக்ட் பண்ணாங்க. அந்த செரிமனிக்கு என்ன பேரு அப்படின்னா, ஃபாலன் ஏஞ்சல் லூசிஃபர் என்த்ரோன்மெண்ட் செரிமனி. விழுந்து போன அந்த தேவதூதன் லூசிஃபர் யாரு? சேட்டன் உங்களுக்கு தெரியும். அந்த சேட்டனை இந்த வாட்டிக்கானுடைய சிங்காசனத்துல ஏற்றி வைக்கிற ஒரு செரிமனின்ட்டு இட் ஹேப்பன்ட். அதை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. சரி, இந்த நாளை அவங்க எதுக்காக தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த சாத்தானின் மக்கள், மோஸ்ட்லி அந்த ஃப்ரீமேசன் லாபி, அதுல இருக்கிறவங்க ரொம்ப காலமா ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களாம், ஒரு போப் ஒருத்தர் பதவிக்கு வருவாரு, அவர் அப்போஸ்தலனாகிய பவுலோட பேரை எடுத்துக்குவாரு. அந்த பேரை எடுக்கிற ஒரு போப் வந்தாருனாக்கா அதுதான் ஏற்ற தருணம். என்ன பண்ணணும், லூசிஃபரை அந்த இடத்துல ராஜாவா உயர்த்துறதுக்கு ஏற்ற தருணம் அப்படின்னுட்டுன்னு. அதுக்கு ஏத்த மாதிரி ஜூன் 21 1963 வருஷம் 108வது போப் பால் தி 6th பதவிக்கு வந்தார். பால்ங்கிற பேரை வச்சுக்கிட்டே வந்தார். அவர் பேர் பால் தி 6th. அவர் பதவிக்கு வந்தார். அப்போ அவர் பதவிக்கு ஒரு கொஞ்ச நாளையிலேயே அவர் 21 பதவிக்கு வந்தாரு. 29 இந்த செரிமனியை நடத்தி முடிச்சிட்டாங்க. இந்த செரிமனியை எதுக்காக 29 அவங்க நடத்தினாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ரோமன் கத்தோலிக்க சபையில ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தர் ஒரு செயின்டோட ஃபீஸ்ட்னு சொல்லுவாங்க. ஜூன் 29 யாரோட ஃபீஸ்ட்னா, த ஃபீஸ்ட் ஆஃப் செயின்ட் பீட்டர் அண்ட் பால். அவங்க 2 பேருமே ஒரே நாளையில தான் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் சிலுவையில் அறையப்பட்டாரு, பால் சிறைசேதம் செய்யப்பட்டாரு. அப்படிங்கிறது அவங்களுடைய காரியம். அவங்கள பொறுத்த வரையில இந்த சபைக்கு பெரிய அஸ்திவாரமா இருந்து கட்டுனது யாரு? பவுல் தான். அந்த பவுலை கேவலப்படுத்துறதுக்குன்னே அன்னைக்கு தான் அவங்க குறிப்பிட்டு எடுத்தாங்க. ரோமன் கத்தோலிக்க ரூல பிரகாரம் நீங்க பாத்தீங்கன்னா 29 எல்லாரும் அந்த ஹோலி மாஸுக்கு கலந்து கொள்ளணும் அப்படின்னு. ஸோ அதை பேரா வச்சு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த நாளையில ஒரு ஹை மாஸ் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க. இதுதான் அங்க இருக்கிறதுல ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். அப்போ இந்த மாஸுக்கு அவங்க எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க சர்ச்சில். அந்த மாஸுக்கு எல்லா சாமியாருங்களும் வரல, எல்லா ஃபாதர்ஸும் வரல, குறிப்பிட்ட கார்டினல்ஸ். இது மெயின்லி இட் இஸ் எ ஃப்ரீமேசன் செரிமனி. வந்தப்ப அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அங்க பார்க்கணும். அவங்க த பென்டகிராம் 5 முனை உள்ள ஸ்டார். நீங்க இப்ப கிறிஸ்மஸ் டைம்ல ஸ்டார் கட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. 5 இந்த பென்டகிராம் இருந்தா, 5 முனை உள்ள ஸ்டாரா இருந்தா அது செட்டனிக் சிம்பிள். ஏன் தெரியுமா? நம்ம கட்டுற ஸ்டாரு 6 முனையா இருக்கணும். 6 முனையில இங்க பாருங்க, இந்த முனை எங்க நோக்கி பாக்குது? தேவனை நோக்கி பாக்குது. இது மனுஷனை குறிக்குது. மனுஷன்
தேவனோட இணைக்கப்பட்டிருக்கான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இங்க அப்படி இல்லை, இது கீழே நோக்கி பார்க்குது. நீங்க இந்த பாஃபோமெட் அந்த அதனுடைய படத்தை நீங்க பாத்தீங்கன்னா இங்க அதனுடைய இதுதான் இந்த செட்டானிக் சிம்பிள். அதனால ஸ்டார் கட்டுறேன்னு சொல்றவங்க தயவுசெய்து பார்த்து கட்டுங்க. 5 இது உள்ள ஸ்டாரை வாங்காதீங்க. 5 இட் இஸ் அ பென்டகிராம், இட் இஸ் அ லூசிஃபரன் சிம்பிள். அப்போ இந்த அந்த பென்டகிராம் பிளாக் கலர்ல துணி, பிளாக் கலர் கேண்டில் எல்லாம் வச்சு செரிமனிக்கு ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா இந்த செரிமனியை செய்யணும்னாக்கா ஒரு போல்ல என்ன வேணும்? அனிமலோட போன் வேணும், செத்த அனிமலோட எலும்புகள் வேணும், இன்னும் ரத்தம் வேணும், ஒரு அனிமலோட சாக்ரிஃபைஸ் ரத்தம் வேணும். இதையெல்லாம் வேட்டிக்கன்ல செஞ்சா ரொம்ப பெரிய கஷ்டமாயிடும் சொல்லிட்டு இதுக்கு ஒரு சரிசமமா ஒரு பேரலல் செரிமனியை அமெரிக்காவில் சவுத் கேரளைனால சார்ல்ஸ்டன் அப்படிங்கிற இடத்துல அன்னைக்கு செஞ்சாங்க. 2 செரிமனியும் ஒன்னா நடந்தது. இங்க வேட்டிக்கன்ல நடந்தது, அங்க சார்ல்ஸ்டன் சவுத் கேரளைனா. எதுக்காக சார்ல்ஸ்டனை தெரிந்து கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, முதலாவது ஃப்ரீமேசன் கமாண்டர் ஆல்பர்ட் பைக் அங்கதான் இருந்தாரு. அங்க இருந்ததோட மட்டும் இல்லாம the first supreme council of freemasons called the mother lodge of the world was created there. அவர் 33வது டிகிரி ஃப்ரீமேசன். அப்போ டோட்டலி செட்டானிக். அப்போ அங்க ஒரு செரிமனி, இங்கேயும் ஒரு செரிமனி. அப்போ இந்த 2 செரிமனியும் அவங்க எப்படி கேட்டுக்கிட்டாங்க? ஃபோன் கால்ஸ் மூலம். இப்போ மாதிரி எல்லாம் இல்லை, அதனால ஃபோன் கான்டாக்ட் மூலமா இங்க ஒரு மாஸ் நடக்கும்போது அங்க ஒரு செரிமனி நடந்தது. அங்க என்ன செரிமனி நடந்தது சார்ல்ஸ்டன்ல அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஒரு போல்ல செத்த அனிமல்ஸோட எலும்பு, அடுத்தது உயிருள்ள அனிமலை கொண்டு வந்து சித்திரவதை செஞ்சு அதனுடைய ரத்தத்தை கலெக்ட் பண்ணாங்க. கலெக்ட் பண்ணதோட மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஆல்டரை கட்டி அதில் ஒரு கன்னி பெண்ணை படுக்க வச்சு ரிப்பீட்டட்லி ஷி வாஸ் ரேப்ட். அந்த செரிமனி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அநேகர் என்ன பண்ணாங்க? பல மந்திரங்களை ஓதுனாங்க. அந்த சவுண்டுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸு. நான் அதனால தான் சொல்கிறேன், வாயை திறந்து கர்த்தருடைய வாசனத்தை நீங்கள் சொல்லுங்கள். பெண்டிகாஸ்டல் சத்தம் போடுறாங்கன்னு சொல்லாதீங்க. இட் இஸ் அ மஸ்ட். தயவுசெய்து சிஎஸ்ஐ ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருந்தீங்கன்னா அவங்க நீங்கள் காலையில் இந்த சீசனில் கேளுங்க, என்னத்தையோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. தே நோ ஹவு டு சாண்ட், பட் யூ டோன்ட் நோ ஹவு டு ஸ்பீக் த வேர்ட் ஆஃப் காட். சத்தமாக சொல்லுங்க கர்த்தருடைய வார்த்தையை. தட் இஸ் தி ஒன்லி சவுண்ட் தட் வில் ஓவர் கம் தட். அந்த எனர்ஜி, அந்த சவுண்டு, அந்த மந்திரம் இதெல்லாம் அவங்க ஓதும்போது when that young girl was repeatedly raped, அது மட்டும் இல்லாமல் இங்கே ரத்தம் சிந்தின போது அங்கே பேரலெல்லாம் என்ன நடந்துக்கிட்டு இருந்திருக்கு? பலி பூசை எதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு இருந்திருக்குது? இந்த பிளாக் கேண்டில், பென்டகிராம் இதையெல்லாம் வச்சு அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த செரிமனி நடந்து முடிஞ்சோன்னே அதில் கலந்து கொண்ட குருமார்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? ஆல்டருக்கு போய் ஒரு பேப்பர் இருந்தது, அதுக்கு பேர் பில் ஆஃப் ஆத்தரைசேஷன். அதில் கலந்து கொண்டவங்க பேரெல்லாம் எழுதப்பட்டிருந்தது. அது பக்கத்தில் பொன்னால் செய்யப்பட்ட ஒரு ஊசி ஒன்று இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க? அந்த ஊசியை எடுத்து அவங்களுடைய கையை குத்தி அந்த இரத்தத்தை தங்களுடைய பேருக்கு பக்கத்தில் வச்சாங்க. இன்னமும் இருக்கு அதெல்லாம். பேருக்கு பக்கத்தில் வச்சு அன்னைக்கு முதல் கொண்டு யாருக்கு தங்களோட அலிஜென்ஸை கொடுத்துட்டாங்க? யாருக்கு? லூசிஃபருக்கு. ஸோ தட் இஸ் த லூசிஃபர் என்த்ரோன்மெண்ட் செரிமனி. அது நடந்து முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த சபையில் தலைவர் யாரும் கிடையாது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிடையாது. அவர் அந்த பகுதியை எழுதும் போது மேலக்கை மார்ட்டின் எழுதியிருக்கிறாரு. நான் வாசிக்கிறேன் கேளுங்க, ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன், தமிழில் சொல்கிறேன். No longer was the Petrine office to be an instrument of the nameless weakling Jesus, but a willing instrument of the prince Lucifer and a living model for the new age. இனிமே இந்த பீட்டர் அப்படின்னு சொல்ற இந்த போப்போட ஆஃபீஸு பேர் தெரியாத வீக்கா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்கு அடிமை கிடையாது. அது யாரோட அடிமை?
த பிரின்ஸ், லூசிஃபரோட அடிமை, இனிமே அதுதான் அப்படின்னு சொல்லி. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இது தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இது கேட்குறதுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் ரொம்ப கம்மியாக தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியல, அவ்வளோ வேதனையாக இருக்குது. அதனால் நீங்கள் எப்போ பார்த்தீங்கன்னாலும் ஃப்ரீமேசன்ஸ், எல்லா ஒக்கல்டிக், ஹிந்துவிசம், புத்திசம் எல்லாமே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் த செக்ஷுவல் ஆர்ஜி அதுதான் ரொம்ப பிரபல்யமாக இருக்குது, ரொம்ப பிரபல்யமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா நான் இந்த வசனங்களெல்லாம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு காரணம், ரோமன் கத்தோலிக்கருக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க கண்ணு மூடி இருக்கு, அவங்க கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நம்ம சொல்கிறோம் வேதத்திலிருந்து, அவங்க கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். நீங்கள் முதல்ல அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கோபமாக அவங்க கிட்ட பேசாதீங்க. பி கம்பேஷனட். எங்கள் குடும்பத்தில் நிறையா பேர் இருக்காங்க இன்னும் ரட்சிக்கப்படாதவங்க, எங்களை வெறுக்கிறவங்க இருக்காங்க, எங்களை வெறுத்து ஒதுக்கி எங்களோட ஒரு பேச்சுவார்த்தை கூட இல்லாமல் இருக்கிறாங்க. பட் வி ஃபீல் சேட். அவங்க மேலே எங்களுக்கு கோபம் இல்லை, வேதனையாக இருக்குது. அவங்களுடைய ஆத்மா ரொம்ப முக்கியமானது. நீங்களும் நானும் ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பா? அது மட்டும் இல்லாமல் நான் இன்னொரு காரியத்தை உங்ககிட்ட சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன். உங்களுடைய அந்தஸ்து, என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எங்கள் சர்ச்சில் எனக்கு இந்த பேர், எங்கள் சர்ச்சில் எனக்கு அந்த போஸ்ட்டுன்னு, அந்த சர்ச்சு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியிலனா டோன்ட் பி அ பார்ட் ஆஃப் தட் சர்ச். டோன்ட் பி அ பார்ட் ஆஃப் தட் சர்ச். எனக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவு போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படி கிடையாது. நீங்கள் எந்த ஆர்கனைசேஷனில் மெம்பரோ அந்த ஆர்கனைசேஷனில் இருக்க சாபமோ லாபமோ உங்களுக்கு தான் சேரும். அது மாதிரி யோர் ஐடென்டிட்டி மேட்டர்ஸ். அதனால் தயவு செய்து இந்த நாளையில் உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் போகிற சபை எப்பேற்பட்ட சபை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டதா? அப்படி இல்லைனாக்கா யூ ஹாவ் டு டேக் அ டிசிஷன். கர்த்தர் வருவார். இந்த சபை, இந்த கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்துக்காக அவங்கள என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீரோ உட்காந்துக்கிட்டு இருந்து அவருடைய கார்டனில் இந்த மக்களை நிறுத்தி, நம்ம மாதிரி அவங்கக்கிட்ட லைட் கிடையாது, இவங்கள கொளுத்தி விட்டாங்க. இவங்க அப்படியே எரிஞ்சு அந்த கார்டனுக்கு லைட் கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் தங்களை ஜீவனை விட்டு இந்த சபை உருவாச்சு. நான் மொத்தமான சபையை சொல்கிறேன், தனிப்பட்ட டினாமினேஷனை நான் சொல்லலை. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நீங்கள் என்ன, உங்களை யாரும் மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறதில்ல, உங்களை யாருமே மரணத்துக்கு நேராக கொண்டு போக போகிறதில்ல. வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? அந்த டிசிஷன் உங்கள் கையில் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் அந்த முடிவை எடுங்க. உங்களுக்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் கர்த்தர், தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரு, கொடூரமான மரணத்துக்கு அவர் ஆளானார். அதனால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் மரணமானோம்னா பரலோகத்துக்கு போவோன்ற நிச்சயம் நமக்கு இருக்கு. தயவுசெய்து இன்னைக்கு யோசித்து பாருங்க. நான் என்னன்னா இருக்கோ அது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். உலகத்தினுடைய முடிவு ரொம்ப சமீபமாக இருக்கு. இந்த போப்புடைய நடவடிக்கைகளை நீங்க பாருங்க. காலங்கள் நெருங்கி வருது. அந்திகிறிஸ்து வரலாம், இவர் கடைசி போப்பா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து நாளைக்கு வந்தா என்ன செய்ய போறீங்க? அடுத்த வருஷம் அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க ஆயத்தமா? வருஷம் முடியுறதுங்கிறது நம்மளுடைய கணக்கு கிடையாது. என்னோட வாழ்க்கையில நான் அவரை சந்திக்க ஆயத்தமா? அதுதான். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக உம்மை நாங்கள் நன்றியோட துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அத்தனை ஆலோசனைகளையும் வார்னிங்கையும் நாங்கள் கேட்குறோம். எங்களுடைய கண்களுக்கு முன்பா இந்த காரியங்கள் எல்லாம் உலகத்தில் நடக்குது. கர்த்தாவே, உம்முடைய வருகை சமீபமாக இருக்கு. நாங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் எங்களை மாற்றிக்கணும். கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர நீர் உதவி செய்தரலும். உமக்காக நாங்கள் நிற்போமா? உமக்காக நாங்கள் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா? எங்களையே நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களுடைய பதவி, அந்தஸ்து, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சௌகரியத்தை விட்டு கொடுக்க தயங்குற நாங்கள் எப்படி எங்களுடைய ஜீவனை கொடுக்க முடியும்? இந்த நாளையில் எங்களுக்கு தைரியம் வேணும். கர்த்தாவே, ஒவ்வொருத்தரும் அந்த டிசிஷனை எடுக்க அவங்களுக்கு உதவி செய்தரணும். மட்டும் இல்லாமல் இந்த செய்தியை கேட்ட நாங்கள் எல்லாரும் மற்றவங்களுக்காக குறைந்தபட்சம் ஜெபிக்க, கண்ணீர் விட, அவங்களுக்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்க, பரிந்து பேச எங்களுக்கு ஒரு மன பாரத்தை நீர் கட்டளையிட்டறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.